இன்றைக்கி ஹாய்ங்க, வணக்கங்க. வாங்க, இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம். வாழைப்பூ பொரியலுக்கு நீங்கள் ஒரு பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து கீழே வச்சிங்கன்னா அப்படியே அந்த பிசுனு மாதிரி ஒட்டிக்கும், கருப்பாக ஒட்டிக்கும். அதனால ஒரு பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதனால் நான் கீழே அடியில் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வாழைப்பூ தொடுறதுக்கு முதல்ல கையில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. கையில் இந்த கருப்பெல்லாம் ஆகாது. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி, அது கூட கொஞ்சம் தயிர், தண்ணி கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் மோரும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மோரே ஊற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த வாழைப்பூ கருப்பாகாது, இல்லைன்னா கருப்பாயிடும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதை அப்படியே பிச்சு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஒரு நார் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த சைடு. அதையும் நீங்கள் பிச்சு எடுத்துட்டிங்கனாவே போதும். அந்த நார் வேகாது, அதனால ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னொன்று எடுத்து பிச்சு எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை மட்டும் தனியாக எடுத்து பிச்சிருங்க. இந்த நரம்பும் இந்த வாழைப்பூ பாருங்கள், இந்த வாழைப்பூவிலேருந்து இந்த ஒரு பூவோட இதழ் மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் இந்த வாழைப்பூவிலிருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. காமிக்கிறேங்க பாருங்கள். இப்படித்தான் வாழைப்பூ இதிலேருந்து பிச்சு இதை எடுத்து வச்சுட்டு, இந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி வைக்கிறது. தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பாருங்கள், 10 பூ க்ளீன் பண்ணோன்னையே இப்படி கட் பண்ணி பொடியாக உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கட் பண்ணி அந்த மோர் தண்ணிக்குள்ளே, மஞ்சள் உப்பு போட்ட தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல் பூ கொஞ்சம் கருப்பாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நார் இதெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னையே நீங்கள் வந்து 10 பூ கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே உடனே போட்டுருங்க. இல்லைன்னா கருப்பாயிரும் பூ. பாருங்கள், முக்கால்வாசியில் க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் லாஸ்ட் இந்த பூவை வந்து நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். இதை வந்து ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு, இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் குருத்து மாதிரி இருக்குது. இந்த பூ வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கருப்பாயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால தான் எண்ணெய் கையில் நல்லா தொடச்சிக்கிட்டிங்கன்னா கையிலே கருப்பாகாது. பாருங்கள், இந்த பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மோருக்குள்ளே போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இது ஒரு 2 டைம் பண்ணினீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான். இதுக்கு சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் அந்த பூவை. அதே மாதிரி லாஸ்ட்டில் மறுக்கா எண்ணெய் கையில் தடவி நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அந்த கருப்பும் போயிடும். இப்போ எப்படி தாளித்து விட்டுறேன்னு பார்த்துக்கலாம். ஆனால் ஹெல்த்தி இது. ஓகே, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வாங்க, கடுகு எல்லாம் பொரிஞ்சிச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 கைப்பிடி. அது கூட ஒரு 4-5 காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் வணக்கிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ அந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா கொஞ்சம் புளிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க.
கொஞ்சம் பெரிய பூனால பூ கொஞ்சம் நிம்ப இருக்குது. பாருங்கள் கருப்பாகாமல் இருக்குது பாருங்கள், மோருக்குள்ளே போட்டு வச்சனால. ஏன்னா வெறும் தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆயிரும், ப்ரௌன் கலரில் ஆயிரும். அதனால தான் நம்ம மோருக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அந்த பால்னால் கருப்பாயிரும், ப்ரௌன். அப்புறம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா குக் ஆகிடும். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிட்டு, ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். எடுத்து இது போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். வெந்துருச்சுன்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சுன்னா பொரியல், நீங்கள் அப்போ மோர் விட்டுக்கலாம், கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், இல்லைன்னா மோர், உங்களுக்கு என்ன இருக்குதோ. நான் 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். நல்லா பரட்டி விட்டுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ எவ்வளோ இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் அரைச்சி வச்ச இதை போட்டுடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு. நல்லா கலரி இந்த டயத்தில் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 தயிர். இதுக்கு ஹைலைட்டே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த 2 ஸ்பூன் தயிர், தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா லாஸ்ட்டில் இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு வாசமே நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் நான் போட்டுக்கலாம்னா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இல்லைன்னா இந்த டயத்தில் கீரைங்க கூட போட்டுக்கலாம். கீரை இருந்தால் கீரை போட்டுக்கோங்க. கீரை இல்லைன்னா எக்கு இருந்தால் கூட இந்த சமயத்தில் எக்கு 4 எக்கு அது போட்டுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் அது நான் அந்த கிரேவி எக்கு போட்டு செஞ்ச கிரேவி நல்லாயிருக்கும். இதுவும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸுக்கு, ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இல்லை சும்மா ரைஸில் போட்டு இந்த பொரியலும் ஒரு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு இல்லை நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இது கூட கீரை நிறைய சேர்த்திக்குவேன், அந்த வாழைப்பூ கூட. ஏன்னா அது பூ போட்டு தனியாக வணக்கிறீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால நீங்கள் அது கூட தேங்காய், நான் பூ ஒரு கலைக்கு நிறையா கிடைக்கும், 2-3 பூ கிடைக்கும். அப்போ ஓகே, பூ மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கலைக்கு 1 பூ தான் கிடைக்கும். அதனால தேங்காய் இதெல்லாம் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டோன்னு இப்படி ரெடிங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஹெல்த்தி வாழைப்பூ பொரியல் ரெடி. ஓகேங்க, பாய். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.